ஹலோ வியூவர்ஸ், ரீசெண்டா இப்போ நம்ம தென்காசிக்கு தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தென்காசியில நம்ம இப்போ திருநெல்வேலி டூ தென்காசி ட்ரெயின் டிராவல், அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டிருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, தென்காசியிலிருந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிராவல் இருக்கிற திருமலை கோவிலை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க அப்படி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். காசி விஸ்வநாதர் கோவிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் நடந்தே போயிடலாம். அங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறி வந்தீங்கன்னா 29 போட்டு திருமலை கோவில்னு போட்டு பஸ் ஸ்டாப் அங்கேயே இருக்கும். அங்கே நீங்கள் திருமலை கோவிலுக்கு பஸ் ஏறிட்டிங்கன்னா டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான். அங்கே நீங்கள் என்ன கரெக்டாக கோவில் வாசலே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. போகிறதுக்குள்ள டைம் அந்த நேரம் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். இருக்கிற டிராஃபிக் எல்லாமே போகிறது 45 மினிட்ஸ் ஆகும். எனக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆச்சு. இந்த ட்ரெயினில் மட்டும் இல்லை, பஸ்ஸில் போகும்போது தென்காசி சுற்றி இருக்கிற அந்த நேச்சர், அந்த கிரீனிஷான வியூ பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஒரு வித்தியாசமாக ஒரு இந்த மலைக்குள்ளே தான் போகும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் பஸ்ஸில் போகிறதுனால அவங்க கரெக்டாக அந்த ரோட் வேவ்லேயே கரெக்டாக கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொன்ன மாதிரி திருமலை கோவிலுக்கு போகிற ரூட் ஃபுல்லாக தான் இந்த வீடியோ நம்ம காட்ட போகிறோம். நீங்களே பாருங்கள். ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் கரெக்டாக போகும்போதே அந்த திருமலை கோவில் வியூ பஸ்ல இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் அந்த வியூ சூப்பராக இருக்கும் தெரியும். பட் பஸ்ல இருந்து இப்படி ஒரு பயங்கரமான வியூ கிடைக்கும் நினைச்சே பார்க்கல. சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம இப்போ திருமலை கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க நம்ம வர வேண்டிய திருமலை கோவில். கரெக்டாக வாசல்லையே பஸ்ஸை போட்டு இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து கரெக்டாக வீடியோவில் காமிக்கிற எக்ஸாக்டான அந்த ஒரு முருகரை பார்க்க தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். கீழே எக்கச்சக்கமான க்ரௌடு நிறையவே இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் நிறையவே வந்திருந்தாங்க. கரெக்டாக இந்த சுற்றி இருக்க சரௌண்டிங் இந்த பிளேஸில் கரெக்டாக எக்ஸாக்டாக பஸ் இங்கே இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து நீங்கள் கரெக்டாக படியில் ஏறி போய்க்கலாம். படியில் மட்டும் இல்லை, மேலே போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸும் கீழே இருக்கும். நாங்கள் அது எனக்கு சரியாக என்னன்னு தெரியல. நான் வந்த முடிவு என்னென்னா படி ஏறி தான் போகணும். அப்போ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியும், அந்த நேச்சரை ரசிக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் அந்த பஸ் ட்ராவலையும் தாண்டி இங்கே வந்து ஒரு செம்ம எக்ஸாக்டான லொக்கேஷன் ஆச்சு. கீழே நீங்கள் தண்ணி கேன், அப்புறம் ஜூஸ், எதுனாலும் மாலைகள், அர்ச்சனை குண்டம் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே கடைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன பஸ்ஸஸ் தான் கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகும் போல். கீழே நீங்கள் போன உடனே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு படியேற ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். கிட்டத்தட்ட 600 to 700 படிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல, நான் சும்மா தான் கெஸ் பண்ணேன். பட் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கூகுளில் போய் பார்க்கும்போது 624 ஃபீட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஓகே, 600 ஃபீட் வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டோம். நேராக படியேறி கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு போகும்போது அங்கேருந்து இன்னும் மேலே ரீச் ஆகல. பட் அங்கேருந்து கீழே பார்க்கறதுக்கு வியூ பக்காவாக இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. காற்று வேற பயங்கரமாக அடிச்சுது. சில படிகளில் சில ஓரத்தில் கம்பிகள் இல்லாதனால எப்படா ஏற போகணும்னு இருந்துச்சு. நீங்களே பாருங்க, பயங்கரமாகவே இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 படிகள் தாண்டி மேலே வந்த உடனே இந்த ஒரு வியூ எனக்கு கிடைச்சி. இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கீழே இருந்து ஒரு பஸ் ஒன்று இருக்கும். அது கோவில் பஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் காரில், பைக்கில், இங்கே இருக்கிறவங்க டூரிஸ்ட் யார் வந்தாலும் இந்த வழியாக தான் வருவாங்க. அந்த வியூ வந்து இந்த மவுண்டெயின் மாதிரி பார்த்துருப்பீங்க, அந்த கொஞ்சம் ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும். ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம படிகளை தாண்டி முருகனை தரிசிக்க மேலே வந்தாச்சு. இங்கேருந்து அந்த கோவிலை பார்க்கறதுக்கு செம்ம வியூ இங்கே பயங்கரமாகவே இருந்துச்சு. அதாவது போட்டோல பார்த்து இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட வந்து எனக்கு பக்காவான ஸ்பாட்டுங்க.
ஃபைனலாக நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே அவ்வளோ பெரிய இடம், இந்த திருச்செந்தூரில் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு ஸ்பேஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன கோவில் தான். ஆனால் ஏறி வந்த இடம் ரொம்ப பெருசு, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே கிட்டத்தட்ட ஏராளமான ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் நிறையவே நடந்திருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ விஜய் சேதுபதி அண்ணாவோட மூவி, மெயினாக சொல்லலாம் புஷ்பா மூவி ஷூட்டிங்லாம் இங்கே நடந்திருக்கேன். இதெல்லாம் நான் கூகுள் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சரியாவே தெரியல அதுதான்ட்டு. பட் கோவிலை சுற்றி இருக்கிற இடம், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, அந்த வியூவாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இந்த தெப்பக்குளம், கோவிலை சுற்றி வந்து என் கண்ணில் பட்ட பிளேஸே இந்த தெப்பக்குளம் தான். இது பார்க்கறதுக்கு அழகாகவே இருந்துச்சு. இதையும் தாண்டி நைட்டில் எப்படி இருக்கும், மார்னிங் அந்த சன்ரைஸ் டைமில் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இப்போ இருக்கிற டைம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 11 o'clock தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரி டைம் பார்க்கல. பட் 11 மணி அந்த ரேஞ்சில் இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உண்டான இடம் தான் இந்த ஒரு ஓம்னு போட்டு இந்த இருக்கிற இடத்துல தான் அந்த ராஷ்மிகா நின்று நம்ம புஷ்பாவை பார்க்குற ஒரு லுக், இந்த சீன்லாம் வச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமான ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. பட் டக்குன்னு மைண்டுக்கு வந்தது வந்து புஷ்பா தான். கூகுளை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே சுற்றி இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான பேர், நிறைய பேர் ஃபோட்டோஸாக எடுத்திருந்தாங்க. நிறைய டூரிஸ்ட், அப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் கேரளா, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அவ்வளோவா கூட்டம் இல்லை, எக்கச்சக்கமான பேர் இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ பயங்கரமாகவே எடுத்திருந்தாங்க. நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்களும் ஸ்கூட்டி, பஸ் எல்லாத்துலேயுமே வந்தாங்க. இடம் பார்க்குறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் விசிட் பண்ண முருகன் கோயிலையே திருச்செந்தூர் தான் பெஸ்ட்டு நினச்சேன். வடபழனிக்கும் போயிருக்கேன், ஆனால் அதை விட பெஸ்ட்டு பிளேஸ்னால் இந்த திருமலை கோவில் தான். ஏகப்பட்ட படிகளை தாண்டி கடந்து வந்து பாருங்க, பயங்கரமாக இருக்குது. திருமலை கோவிலுக்கு வந்ததுக்கு உண்டான மெயின் ரீசன் இந்த மயில் போட்டு இருக்கிற இந்த ஒரு இடத்த பார்த்து தான். இது ரேண்டமாக நான் வந்து நெல்லை வைப்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்படிதான் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் பேஜை சும்மா அந்த ஒரு நான் போஸ்ட்டை பார்த்தேன். எங்கடா இருக்குன்னு பார்க்கும்போது திருநெல்வேலியில் இருக்குன்னு பார்க்கும்போது கூகுளில் தேடி அப்படின்னு பார்க்கும்போது தென்காசி தான் இருக்குன்னு லேட்டாக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம பக்கத்துல இருந்துட்டே போகாமல் இருக்கும்போது தான் டக்குனு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸ், நேச்சருக்கு பயங்கரமான இடங்க, வேற லெவல் இது. மேலே இருக்கிற எல்லா பிளேசஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அழகாக சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் ஸ்டெப் கீழே தள்ளி வந்தோடனே இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கும் வியூ வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த வியூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எஸ் ஷேப்பில் இருக்க அந்த வியூவெலாம் தாண்டி பஸ்ஸு, பைக்கு, கார்ஸ்லாம் வர்றதுக்கு உண்டான வேவ் தான். சாரி, இந்த இருக்க அந்த வழி இதே தான். அதனால் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இடம் எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பயங்கரமாகவே இருந்துச்சுங்க. படியிலேருந்து இறங்கி வரும்போது சரி, ஏறி வரும்போது சரி, இந்த ஒரு இடத்த பார்த்தேன். நீங்கள் படி ஏறும்போது கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாக இருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் இடம்லாம் சூப்பராகவே வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக மேலே போய் பார்த்து சாமி கும்பிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்துட்டோம். ஆனால் என்ன முடியலை, எத்தனை படி இருக்குன்னே தெரியலைங்க, போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு விட ஏறி சாமி கும்பிட்டு வந்து இருந்தால் லிம்காவோட உட்காந்துருக்கேன். திரும்ப கீழே இவ்வளோ தூரம் போகணும், போவோம். மேலிருந்து கீழே இறங்கி வரும்போது தான் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. கீழே வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு வெள்ளை கலரில் ஒரு பஸ் நின்றுருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறினாலே உங்களை வந்து மேலே கொண்டு போய் விட்டுருவாங்களாம். நான் வந்து அந்த பஸ்ஸே இருந்திருந்தாலும் நான் படியேறி வரதான் ஆசைப்பட்டிருப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு. நீங்களும் மறக்காம இந்த இடத்த வந்து பாருங்கள், வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்க, அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வேளையை நம்மளும் மேலே போயிட்டு முருகனை கும்பிட்டுட்டு நல்லபடியாக கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான பிளேஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.